ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2 செடிகள் வீட்டில் இருந்தால் போதும், பணம் பற்றி கவலையே இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக வாழலாம். அது என்ன செடின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பண பிரச்சனையாக தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பண தேவை அனைவருக்குமே நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. எத்தனையோ கஷ்டங்களை கடந்து தான் பணம் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் பண வரவை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா அங்கே முதல்ல நமக்கு லக்ஷ்மி கடாட்சியம் நிறைஞ்சிருக்கணும். அதற்கு மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் சுக்கிர பகவானோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும். பொதுவாக இன்றைய சூழலில் பணம் தான் அனைத்திற்கும் மூலதனமாக இருக்குது. அப்படி மிகவும் முக்கியமான பணம் என்னிடம் அதிக அளவு சேரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நமக்குமே அந்த ஆசை இருக்கும். சிலர் வீட்டில் பண வரவு சிறப்பாக இருந்தாலும் ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். அவர்கள் எப்பயுமே பண பிரச்சனை இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. கடனாக நம்மிடம் பணம் வாங்கியவர்கள் கூட பணத்தை திரும்பி தராமல் ஏமாற்றி விடுவாங்க. நமக்கு தடையின்றி பண வரவு வரத்துக்கும் வீண் வெறிய செலவுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் கொடுத்த கடனை திரும்ப வசூலிக்கிறதுக்கும் சில வழிபாடுகளை நம்ம செய்யணும். ஜோதிட சாஸ்திரத்தைப்படி சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அழகுக்கும் பிரபலத்துக்கும் பிறரை ஈர்க்கிறதுக்கும் உண்டான அருளை வழங்குவரால் தான் சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாமல் செல்வத்துக்கும் காரகர் சுக்கிரனே. வாழ்க்கை வரம், ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு சொகுசான ஆடம்பரத்துக்கு அருள் புரிகிறவர் சுக்கிரன். சுக்கிரன் யோகம் இருந்தால் ஒருவருக்கு சுக்கிர போக வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது முன்னோர்களோட கூற்று. சுக்கிர பகவானை பிரார்த்தனை செஞ்சால் அவருடைய அருள் நமக்கு கிடைச்சா நமக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. சுக்கிர பகவானுக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வாசனை மிகுந்த மல்லிகை பூவை மாலையாக கட்டி அணிவிச்சா சிறப்பான பலன் கொடுக்கும். அல்லது வீட்டு பூஜை அறையில் வாசனை மிகுந்த பொருட்களை பயன்படுத்தி சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் அவரோட அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தண்ணீரில் சிறிது ஏலக்காய் பன்னீர் சேர்த்து சாமி படங்களில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு ஏற்றி சுக்கிர பகவானை வழிபட்டால் அவர் நமக்கு பலன் தருவார். வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை வாசனை மலர்களால் பூஜை அறையை அலங்கரிச்சுட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தாலும் சுக்கிர பகவானோட அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த உலோகம். அதனால் பெண்கள் வெள்ளி மோதிரம், மெட்டி, வெள்ளி ஆபரணங்களை அணிந்தால் சுக்கிர பகவானோட அருள் கிட்டும். வீட்டில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவங்க வர அனைவருமே வெள்ளியிலான ஒரு பொருளாவது அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. துளசியின் மருத்துவ குணங்கள் ஏராளம். அதற்கு ஆன்மீக மகத்துவம் உள்ளிட்ட புராணங்களும் இருக்கு. எல்லோரோட வீட்லையும் இருக்க வேண்டிய செடிகளில் முதன்மையான இடம் பிடிச்சிருக்கிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது துளசி செடி தான். எந்த இடத்துல துளசி வளர்க்கின்றீங்களோ அங்கே மும்மூர்த்திகளும் சகல தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. துளசி செடி மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் உகந்தது இல்லை, சுக்கிர பகவானுக்கும் மிக உகந்தது. வெள்ளிக்கிழமை தோறும் துளசி மாடத்திற்கு முன்னால் விளக்கேற்றி வந்தால் சுக்கிர பகவானின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. மருதாணி செடி மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. இந்த செடி காரிய வெற்றி, செல்வ வளத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கும். யார் ஒருவர் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வராங்களோ அவங்களுக்கு இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து குடும்ப வளம் பெறும் அப்படிங்கிறது முன்னோர்களோட வாக்கு. குறிப்பாக வீட்டிற்கு முன்னாடி அல்லது பக்கத்தில் மருதாணி செடியை வளர்த்தா நம்மளுடைய வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள், பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே சுக்கிர பகவானோட அருளால் நம்ம வீடு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால் சுக்கிரவாரத்தில் சுக்கிர பகவானை வழிபடுறது விசேஷமானது. சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கிட்டு கஷ்டங்கள், துக்கங்கள் காணாமல் போகும். கவலைகள் அனைத்தும் பறந்து போகும். பொன்னும் பொருளும் சேரும். கடன் தொழிலில் இருந்து மீள்விப்பார்.
அவர் மனதார வேண்டுங்க. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். எளிமையான தீர்வுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.